கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எதை குறிச்சுமே நீங்க கவலைப்படாதீங்க, பலவீனமா இருக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க சோகமா இருக்கிற சோர்ந்து போகிற நேரங்கள்ல எங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அப்ப இவங்க சோர்ந்து போயிட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, இவங்க இனிமேல் எழும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டம் இன்னைக்கு எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அவங்க இன்னைக்கு எங்களை பார்த்து கவலைப்பட்டு வேதனைப்படணும். அப்ப அவங்கள நாங்க சந்தோஷப்பட வைக்கக்கூடாது. எங்களை பார்த்து அவங்க இன்னைக்கு சந்தோஷப்படக்கூடாது. அதாவது சத்துருக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வருகிற பொழுது நாங்க சந்தோஷமா இருக்கணும். அதை நாங்க இப்படி பிரச்சனை போராட்டம் வருன்னு சொல்லி நாங்க கவலைப்படக்கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நாங்க அதை பார்த்து கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். அதுதாங்க இன்னைக்கு வேதத்துல பாருங்க, மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வெளிச்சமா வந்தவர் தான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். நாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனையில, ஒரு இக்கட்டில் இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் இன்னைக்கு எங்களை விடுதலையாக்குறார். அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் எங்களை பலப்படுத்துறார். அவர் எங்களை தைரியப்படுத்துறார். அப்ப ஆண்டவர் எங்களோடு இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? ஏன் பலவீனமா இருக்கணும்? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில அடிக்கப்படுற நேரத்துல அவர் கவலைப்பட்டாரா? அழுதாரா? புலம்புனாரா? இல்லையே, சந்தோஷமா தானே இருந்தாரு. அப்ப இன்னைக்கு அந்த சர்வ வல்லவருடைய பிள்ளைங்க நாங்க. அப்ப நாங்க ஏன் கவலைப்படணும்? எங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பிரச்சனை வருது, ஒரு துன்பமா இருக்குது, ஒரு போராட்டமா இருக்குது, எங்களால முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்க ஏன் இன்னைக்கு கவலைப்படணும்? சந்தோஷப்படுங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும், இன்பம் நடந்தாலும், துன்பம் நடந்தாலும், நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் சந்தோஷப்படுங்க. எந்த காரணத்தினால, எந்த பிரச்சனையிலையும், எந்த சூழ்நிலையிலுமே கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க கவலைப்படுற ஒவ்வொரு நேரத்திலையுமே சத்ருவானவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறான். நீங்க சத்ருவானவன் உங்களோட வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க வாழாதீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன உங்களோட வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப சத்ருவானவன், பிசாசானவன் வெட்கப்படுவான். என்ன இவன் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றானே அப்படின்னு சொல்லி வெட்கப்படுவான், வேதனைப்படுவான். சத்ருவானவன், பிசாசானவனை நீங்க இன்னைக்கு எதிர்த்து நில்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், என்ன தடை வந்தாலும் சரிதான், சந்தோஷமா இருங்க. தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களுக்கு முன்னுக்கு நின்று அவர் போராடுவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆமேன். அவர் நல்லவர். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு தடை வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாம எதிர்த்து நிற்க நீங்க தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.